இன்றைய சமையலில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கும் பட்ஜெட் சமையல் தான். பட்ஜெட் சமையலா? ஆமாம். அதோட ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. இது பிரண்டை இல்லையா? பிரண்டையில் பொடி பண்ணி பொடி சாதம். பிரண்டை பொடி சாதம். ஆமாம். அதுக்கு என்னென்னா அந்த பிரண்டை வந்து இப்போ இலசாக தான் இருக்குது. அதனால உடைச்சா உடையிறது. இந்த காமிக்கிறது தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணணும். இந்த பிரண்டை 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு மிளகா, உப்பு, புளி, இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுவேன். இதை மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்குவேன். ஆக்சுவலி இப்போ கொஞ்சமாக எடுத்துருக்கேன். சப்போஸ் நிறைய வந்தோமோ என்ன பண்ணணும்னா நல்லா தோல் எடுத்துகிட்டு வெயில் நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். சும்மா அந்த மிளகா அப்படி இட்லி மிளகா அப்படி பண்ணும்போது 1 ஸ்பூன் ஒரு சேர்க்குறது. அதுமாதிரி எல்லாத்துக்குமே இந்த பொடியை ஒரு கொஞ்சம் சேர்த்துன்னு வச்சுங்களேன், தெரியாது போட்டிருக்கோன்னு, உடம்புக்கு நல்லது இது. ஸோ இன்றைக்கி இந்த பொடி பண்ணிவிட்டு கொல்லையில் பார்க்கும்போது முருங்கைக்காய் எல்லாரும் பறிச்சுன்னு போயிருந்தேன். நவராத்திரி மாலைபட்சத்தில் பார்க்கவே ஒன்றே விட்டு போயிருக்கா அவளுக்கு. அது ஒன்று பறிச்சா ஒன்று இருந்தது ஒரு காய். பறிக்கும்போது கொஞ்சம் இலை வந்துடுது இந்த இலை. அப்புறம் நேற்று கீரை பண்ண அந்த கீரை தண்டு 2 கொத்தவரங்காய் இருந்தது. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கூட்டு, சிம்பிள் கூட்டு. அப்படியா? பிரண்டை பொடி சாதமும் கதம்ப கூட்டும். கதம்ப கூட்டுனா முருங்கைக்காய், முருங்கை இலை, 4 கொத்தவரங்காய் தண்டு, கீரை தண்டு, கதம்ப கூட்டு, கொஞ்சம் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், மஞ்சள் போட்டு. ஓகே. கதம்ப கூட்டா கதம்ப சாம்பாரா? கதம்ப கூட்டு. ஓகே, பார்க்கலாமா? முருங்காயை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வேகட்டணும்னா இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, முருங்காய் வேகட்டும். இங்கே வந்து இந்த கொத்தவரங்காய் அதெல்லாம் இருந்தது இல்லையா, இப்போ லேசாக வதக்கிட்டு போடுறேன். இங்கே வந்து இல்லை ட்ரை ரோஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம், பரவாயில்ல. கொஞ்சம் தானே இருக்குது. நான் தனியாக நிறைய பண்ணணும்னா தனித்தனியாக வறுத்துக்கணும். கொஞ்சமாக இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறேன். இந்த புளி கூட போட்டுடலாம். புளி நல்லா வறுத்துரும். ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னா இதுமாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சப்போஸ் இதெல்லாம் ஒரு நீங்கள் காலியாகிடும் அப்படின்னா 1 ஸ்பூன் எண்ணெய் கூட வறுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வாசனைக்காக துளிவுண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு அதுங்க எடுத்து இப்போ அந்த முருங்காயோட சேர்ந்து வேகட்டும். எல்லாமே கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல? 10 நிமிஷம் ஆகும். அப்படி ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சேர்ந்து வேகட்டும். கல்ச்சட்டியில் கதம்ப கூட்டு. நீங்கள் தான் பேர்லாம் சூப்பராக. அப்படியே ஒரு தக்காளியும் போட்டுட்டேன். எல்லாமே நல்லா வேகட்டும், 10 நிமிஷம் ஆகட்டும். ஓகே. அதுக்குள்ளே இந்த நல்லா இந்த பிரண்டை பொடி இருக்கு இல்லையா, இது வறுத்துக்கிறேன். இந்த பிரண்டை வந்து புதுசாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எனக்கு அரிக்காது. புதுசாக ஃபஸ்ட்டு பண்ணுறவர்கள் கொஞ்சம் கை அரிக்க ஆரம்பிச்சிடும், பழக்கம் இல்லைன்னா. பிரண்டைக்கு தெரியுமா இவள் வந்து புதுசு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு அப்படி இல்லை வந்து படுத்தணும் அப்படி இல்லை, அது படுத்தப்படாதுன்னு நம்மளுக்கு பழக்கமாயிடுது. அரிப்பு வந்து பழக்கமாயிடுச்சு. அவளுக்கு பழக்கம் இல்லை காசு சொல்கிறேன். அப்படி தடவின்ட்டு இது வந்து அப்படியே இந்த விடுத்து பார்த்தீங்களா, அப்படியே இந்த தோலை எடுத்து உரிக்கணும், வச்சு எடுத்துடணும். நான் என்ன பண்ணேன், அப்படி எடுத்துகிட்டு இது அப்படியே வெயில் வச்சு நல்லா சுக்கு மாதிரி காஞ்சிரும். அப்போ பொடி பண்ணால் சூப்பராக இருக்கணும். அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வீடியோக்காக இது வந்து பறித்தேன். அப்படி இப்போ இது எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கிட்டோன்னா ஒன்றும் ஆகாது. இப்படி எண்ணெயில் வதக்கிட்டோன்னா ரொம்ப நாள் 1 மாதம்லாம் வச்சோம்னா சிக்கு வாசனை வந்துடும். அதனால் நம்ம வெயில் நல்லா இப்போ சம்மர் ரொம்ப காய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஒன்றுமே ஆகாது. பிரண்டையில் வந்து ஃபேமஸ் வந்து துவையல் அடிக்கடி பண்ணுவோம். ஆமாம், நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம், துவையல் குழம்பு பண்ணோமே, குழம்பு நிறைய எல்லாமே பண்ணலாம். இப்போ வந்து பொடி பண்ணி சாதம் பண்ணுறோம். வந்துட்டு என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, இந்த வேல்குடி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வேல்குடி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், பெருமாள்கிட்ட போகும்போது 2 விதமான பக்தி. ஒன்று வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறோம். இன்னொன்று வந்து பெருமாளையே நீங்கள் வேணும்னு கேட்குறது. அது என்னது ஆக்சுவலாக மீனிங் என்ன அப்படி? ஆமாம், நான் வந்து வேல்குடி சொன்னார். ஆமாம், அதாவது பக்தி வந்து 2 ரகம். பெருமாள்கிட்ட போய் முன்னால் நின்றுட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு போய் நிற்கிறது. அது உண்டியில் பைசாவும் போட்டுருவோம், இது பண்ணால் இவ்வளவு அப்படின்னு. அப்படி ஒரு ரகம். இன்னொன்று வந்து பெருமாள் முன்னால் போய் நின்றுட்டு எனக்கு நீயே வேணும், நீ எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, குழந்தை மாதிரி வந்தாலும் சரி, அப்பா மாதிரி வந்தாலும் சரி, பொண்ணு மாதிரி வந்தாலும் சரி, குருவாக வந்தாலும் சரி, நண்பனாக வந்தாலும் சரி, ஆனால் நீ வேணும் எனக்கு, வேற ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரகம். வேல்கடி சுவாமிகள் சொன்ன மாதிரி நம்ம 2வது ரகத்துக்கு போகணும். இந்த சாதாரணமான வாழ்க்கைக்கு ஐஸ்வர்யமும் வேணும், இதை தாண்டி போகணும், இதோட நின்றக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்படியே நிற்கக்கூடாது. இது வந்து ஒரு கதை இருக்கு. ஆமாம், இந்த கதை மூலமாக புரிஞ்சுட்டோன்னா வேல்கடி சுவாமிகள் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து கடோபனிஷத்தில் நசிகேதன் அப்படின்னு ஒரு சின்ன பாலகன், பிரகலாதன் மாதிரி, he was born with பக்தி,
பான் வித் பக்தி. ஆமாம், ரொம்ப ஒரு மாதிரி சுடர் விடும் அறிவு. சின்ன பையன் பிரகலாதன் மாதிரியே அப்பாவுக்கும் அவனுக்கும் டேர்ம்ஸ் சரியாகவே இருக்காது. அப்பா ஒரு நாள் திட்டிடுவார், எங்கேயாவது போ அப்படின்றார். அப்போ அந்த பையன் கேட்பான், எங்கே போகணும்? யமலோகத்துக்கு போ அப்படின்றார் அவன் அப்பா. இது இந்த பையன் வந்து சீரியஸாக எடுத்துட்டு யமலோகத்துக்கே போயிடும். கிளம்பும் யமலோகத்துக்கு. யமலோகம் போகிற வழியெலாம் வந்து கரடு முரடான பாதை, இருட்டு, கல்லும் முள்ளும் இருக்கிற பாதை. அதை தாண்டி யமலோகத்துக்கே போயிடுவான் ஜெஷன். சின்ன பையன் போனால் யமலோகத்துக்கு போனால் அந்த கதவு வந்து மூடி இருக்கும். யமதர்மன் இல்லை, யமதர்மன் பூலோகத்துக்கு வந்திருப்பான். 3 நாள் வெயிட் பண்ணி அங்கேயே வாசல்லே உட்காந்துருப்பான் அந்த பையன், யமதர்மனுக்காக வெயிட் பண்ணி. யமதர்மன் பூலோகத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பான். ஏன்னா கலியுகம் இல்லையா, யமதர்மன் வந்து பூலோகத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பார் 3 நாள். அதை முடிச்சுட்டு அங்கே போனால் அந்த பையன் உட்காந்துருப்பான். இந்த பையனை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடும் இந்த யமதர்மனுக்கு. ஏன்னா அங்கே வந்து சேர்றதே ரொம்ப பெரிய விஷயம், தானாக வர்றது. அவர் கூட்டின்னு வந்தாருன்னா ஈஸியாக வந்துடலாம், தானாக வர்றது கஷ்டம். அவன் உட்காந்துருப்பான். அந்த பையன் பார்த்துட்டு முதல் வார்த்தை யமதர்மன் வந்து நசிகேதனை பார்த்து சொன்னது, மன்னிச்சுக்கோ, நான் வந்து உன்னை வந்து வெயிட் பண்ணதுக்கு பிராயச்சித்தமாக ஒரு 3 வரம் தரேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு சும்மா யமதர்மன். அப்போ அந்த பையன் கேட்டது, இப்போ நான் உன்னை பார்த்துட்டு திரும்பி போவேன், எங்கள் ஆற்றுக்கு போவேன், அப்பா வந்து என் மேலே கோவப்படப்படாது அப்படின்பா. தந்தேன் அப்படின்றார். கோவப்பட மாட்டார் உங்கள் அப்பா, உன்னை புரிஞ்சுன்றார், கோவப்பட மாட்டார், கவலைப்படாத. 2வது வரம் என்னன்னு கேட்பான். 2வது வரம் வந்து இந்த மக்கள் சொர்க்கலோகம் போகிறதுக்கு என்ன யாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்பான் ஜெயஸ்ரீ. நான் 3 நாள் அங்கே உட்காந்து யமதர்மன் சின்ன வயசுல எவ்வளோ ஒரு நானும் பாருங்க. ஏன்னா 3 நாள் உட்காந்துங்க இல்லையா, வாசலில் உட்காந்துவன் உள்ளே இருந்து சத்தம்லாம் வருதே, உள்ளே வந்து எண்ணெய் கொப்பரை எல்லாம் இருக்குமே, சத்தத்தை பார்த்துட்டு நடக்குமா இல்லையா, அதெல்லாம் பார்த்து பயந்துடும். அப்போ கேட்பான், மக்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்து கடைசியில் வரும்போது சொர்க்கத்துக்கு போகணும், இங்கே வந்து மாட்டிக்கப்படாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். அப்போ அவர் சொல்வார், ஒரு செங்கல் குகை மாதிரி, ஒரு செங்கல்ல கட்டிடணும் ஒரு குகை மாதிரி ஒரு இடம், நடுவில் அக்னிகுண்டம், அக்னிகுண்டத்தை வச்சு யாகம், ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். என்ன ஸ்லோகம்? ஒரு ஸ்லோகம், ரகசியமான ஸ்லோகம், அது சொல்லி கொடுத்துருவார். அந்த பையன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஸ்லோகமும் இந்த யாகமும், இது ஏன் பண்ணப்படாதா, பண்ணி நேராக சொர்க்கலோகத்துக்கு போகலாமே, ஏன் மக்கள் இப்படி அவஸ்தைப்படுறா அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், இதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்குது. செங்கல் மாதிரி ஒரு இடம் கட்டணும் இல்லையா, அடுத்த நிலை வந்து செங்கல் கிடையாது, நடுவில் அக்னி குண்டத்தை வச்சு யாகம் பண்ண இல்லையா, அங்கே அக்னி குண்டம் கிடையாது. அது இருக்கிற மாதிரி நீ மானசீகமாக நினச்சிக்கணும், புத்தியை எழுப்பணும், மனசுக்குள்ள அக்னி உருவாக்கணும், இதுதான் அதோட முடிவு. புரியல எனக்கு சொல்லுங்க. அதாவது யாகம் அப்படிங்கிறது வந்து வெளியே பார்க்கறது இல்லை, உள்ள உண்மையான அறிவை புத்தியை செலுத்தி அந்த அக்னியை எழுப்புறது, இதுதான் வந்து யாகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதை வந்து சொல்லி கொடுக்குறார், புரிஞ்சுன்றான் அந்த பையன். என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே சொல்கிறான், மானசீகமாக என்னால் யாகம் பண்ண முடியும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறான். யமதர்மன் ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கழுத்தில் இருக்கிற ரத்தன மாலை பொருள்லாம் கொடுக்குறார். அவர் ரொம்ப அந்த பையனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுது யமதர்மன். சரி, 3வது வரம் கேளு அப்படிங்கிறார். 3வது வரம் வந்து ஒரு மனுஷனுக்கு உயிர் போனதுக்கப்புறம், மரணத்துக்கு அப்புறம் இந்த உடல் என்ன ஆகுது, அடுத்த வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறான். இதை வந்து யமதர்மன் வந்து நேரடியாக அவனுக்கு பதில் சொல்ல விரும்பலை. சின்ன பையன், 2வது நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த வரத்துக்கு பதிலாக வேற ஏதாவது கேள்,
பொன் பொருள் புலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உனக்கு பார்த்தா எது பிடிக்கும், கேட்டால் எது பிடிக்கும், சாப்பிட்டா எது பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் கேள்வி தரேன். வேணும்னே டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த பையன் சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும் எனக்கு அப்படிங்கிறான் அந்த பையன். அப்பா சொல்கிறார், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டு நிலையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இந்த உலகியல் வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னொன்று இதை படிக்கல்லாம் வச்சு அடுத்த நிலைமைக்கு போகிறது. அதாவது இந்த லௌகிக்க வாழ்க்கையில் என்னென்ன பொன் பொருள் இன்பம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் வாழ்க்கை, இதுக்கு மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி வாழ்கிறது ஒன்றும். இன்னொன்று இதை படிக்கல்லாம் வச்சு அக வளர்ச்சியை பார்க்குறது. முதல் புற வளர்ச்சி, அடுத்தது அக வளர்ச்சி, புத்தியை வளர்த்துக்கிறது. அதுதான் அந்த யாகத்தில் சொன்னார் இல்லையா யமதர்மன், புத்தியை வளர்த்துக்கிறது. இதுதான் வேலுக்குடி சுவாமிகள் சொன்னது. பெருமாள்கிட்ட போய் நின்றுண்டு எனக்கு இது வேணும் அது வேணும், இதை கொடு அதை கொடு, 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இது வேணும், அடுத்த வருஷம் எனக்கு இது வேணும் அப்படி கேட்டுட்டு நம்ம திரும்பி வந்துடும். இன்னொன்று நீ வேணும் எனக்கு, ஆமாம் நீ எனக்கு நீ வேணும், ஆண்டாள் கட்ட மாதிரி. ஒன்று நீ வா, இல்லை நான் அங்கே வந்துடுறேன், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். மற்றதெல்லாம் எனக்கு வேணாம், நீ வா இல்லை நான் வந்துடுறேன், நீ முடிவு பண்ணிக்க எதுன்னு அப்படிங்கிற ஆண்டாள் சொல்கிற மாதிரி அடித்து சொன்னாங்க. இது மாதிரி யமதர்மன் சொல்கிறான், உலகியல் வாழ்க்கையில் சந்தோஷம் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமானது எது? அக வளர்ச்சி. இந்த உலகியல் வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்களை படிக்கல்லாம் வச்சு இதை நிராகரிக்கக்கூடாது, இதை படிக்கல்லாம் வச்சு அடுத்த நிலைமைக்கு போகணும். அடுத்த நிலைமை அப்படிங்கிறது என்னது? இப்போ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுதான் நசிகேதனுக்கு இந்த யாகத்துக்கு பேரை நசிகேத யாகம் தான் சொல்லுவாள். இந்த யாகமே செங்கல்ல கட்டின ஒரு இருட்டு அறையில் அக்னி பண்ணுறேன். அதாவது இந்த இருட்டு அப்படிங்கிறது மனசு, இதயம். அந்த குகையில் புத்தியை எழுப்பிட்டோன்னு வச்சுக்கோ, என்ன வரும் அங்கே ஒளி வரும், அதான் அக்னி குண்டம். மானசீகமாக பண்ணுற யாகம் நசிகேத யாகம் அப்படின்னு கட்டோபனிஷத்தில் இந்த கதை வரும். நசிகேதன் அப்படின்னு பிரகலாத் மாதிரி ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி 3 வரம் கேட்டு 3 வரமும் வாங்கிட்டு வந்தான். அதான் வேலுக்குடி சுவாமிகள் சொல்கிறது, நம்ம 2வது ரகத்தில் இருக்கணும். பெருமாள்கிட்ட போய் ஒன்று நீ வா இல்லை நான் வந்துடுறேன். சூப்பராக சொன்னீங்க, புரிஞ்சுது. புரிஞ்சுதா? ஆனால் இப்படி பண்ணாத வரைக்கும் ஜெயஸ்ரீ இந்த சாகரத்தில் இருந்துகிட்டே இருப்பாளாம். அது முதல் ரகம் இருக்கு இல்லையா, இந்த முதல் ரகத்தில் இருக்கவா இந்த சுழலில் இருப்பா, பிறவி சுழல். நம்மளாம் இதுக்கு முன்னால் எத்தனை பிறவி வந்த மாதிரி அது இப்படியே இருந்துன்னு போனோமே. என்ன வேணும், நமக்கு வேலை வேணும், சாப்பாடு வேணும், சம்பளம் வேணும், கார் வேணும், வீடு வேணும், இதையே கேட்டுட்டு இதையே வாழ்க்கை மடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி இதே பறப்போம், திருப்பி இதே எல்லாம் வேணும். பெருமாள்கிட்ட போவோம், கஷ்டம் ரொம்ப பைசா இல்லையா, நேரம் திருப்பதி போவோம், திருப்பதிகிட்ட போய் பெருமாள்கிட்ட வேண்டிட்டு எனக்கு இதை கூட அதை கூட பெருமாளும் கொடுப்பார், வாங்கிட்டு வந்துடுவோம். இப்படியே சுற்றிகிட்டே இருப்போம். இதுக்கு அப்புறம் சரணாகதி பெருமாள் அப்படின்னு நினச்சி நம்ம உள்ள என்ன நடக்கிறது, யாகத்துக்கு அருமையாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் நசிகேத யாகம்னு பார்த்தோம் இல்லையா. மானசீகமாக யாகம் மனசுக்குள்ளே நடத்தலாம், டெய்லியே நடத்தலாம். அப்போ வர்ற சுடர் இருக்கு இல்லையா, அந்த தேஜஸ்ன்னு அதை தான் சொல்லுவோம். அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சுழல் தப்பிச்சிருவோம். அதுதான் இந்த மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம்னு யமதர்மன் அந்த சின்ன பையனுக்கு சொன்னது. கொதி வந்துட்டுல நம்ம என்னென்னா எல்லா காயும் வேக வச்சோம் இல்லையா, முருங்கைக்காய், முருங்கை இலை, கொத்தவரங்காய், வாழைத்தண்டு, இந்த கீரைத்தண்டு, அப்புறம் கொஞ்சம் தக்காளியும் போட்டு உப்பு மஞ்சள் பொடி வேக வச்சேன். அப்புறம் சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் போட்டேன், சாம்பார் பொடி. அப்புறம் துவரம்பருப்பு வேக வச்சதை போட்டேன், கொதிச்சு ஆயிடுத்தது. இங்கே தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சுன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டேன். இப்போ அதில் போட்டு ஆஃப் பண்ணி தான். இப்போ வறுத்துன்னு இருக்கேன் பிரண்டை பொடிக்கு, எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இன்னொரு பட்ஜெட் சமையல் ரெடி. ஆமாம்,
நல்லா சூடாக சாதம் வச்சுட்டு இந்த ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டு பிரண்டை பொடி போட்டு பிசைஞ்சிட்டு கூட்டை விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பிரண்டை வைக்கிறேன் அப்படி கொஞ்சம். பிரண்டை பொடி சாதமும் கதம்ப கூட்டும் மக்களும். தேங்க்ஸ் ஜெஷி. தேங்க்யூ.